ஜமாத்துடைய நிர்வாகிகளே மற்றும் ஏனைய ஜாவியாக்களுடைய நிர்வாகிகளே மற்றும் இந்த நிகழ்வுக்காக வேண்டி அசருக்கு பின்னால் இருந்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் இந்த மிஅராஜுடைய தினத்தில் இரவிலே ஒன்று சேர்த்தது போல கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்றாக பக்கத்தில் இருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருள்வானாக. நிகழ்வுடைய இறுதி கட்டம் சரியாக 8:30 மணிக்கு நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும். இருந்தாலும் இன்னும் ஒரு 10 நிமிடம் அல்லது 5 நிமிடங்கள் அதற்குள்ள இன்ஷா அல்லாஹ் நம்முடைய நிகழ்ச்சிகளை முடிவு செய்து கொள்ளலாம். அலிமது ஷாதுரி அஸ்ஸயீத் அலவி மௌலானா அவர்களுக்கு 10 நிமிடம் பேசும்படி கேட்டேன். அவர்கள் முடியாது என்றார்கள். அதனால 10 நிமிடங்கள் என்பது அவராலும் முடியாது, அது ரொம்ப நீண்டு போகும் என்பதனாலோ அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சில வார்த்தைகள் சொல்லி அமர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இஸ்ரா மிஅராஜ் நடைபெற்ற இரவு இந்த இரவுதான். ரஜபுடைய பிறை 27. இந்த 27உடைய பிறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹு தஆலா உலகத்தில யாருக்கும் கொடுக்காத, யாரும் எதிர்பார்க்காத, யாரும் எனக்கு வேண்டும் என்று கேட்க முடியாத ஒரு சிறப்பான ஒரு பிரயாணத்தை கொடுத்தான். நாம் 5:55 இருந்து புருதா ஓத ஆரம்பிச்சோம். இஷாவுடைய அதானுக்கு முன்னால புருதாவை முடிச்சோம். அந்த காலத்தில் மிஅராஜுடைய இரவில் உம்மு ஸவாயாவில் எதற்கு புருதா தமாம் வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த காலம் ரொம்ப பழைய காலத்தில் ஆரம்பிக்க பழையவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் உண்மையிலே தேடி பார்த்தால் இஸ்ரா மிஅராஜை பற்றி மிக அழகாக விவரிப்பது புருதா. புருதாவுடைய பைத்துகள் இருக்கிறது. அந்த பைத்துகள்ல இஸ்ரா மிஅராஜை பத்தி ரொம்ப பேசுவான். من قاب قوسين لم تدرك ولم ترمي مولاي صل وسلم دائما على حبيبك. இந்த பைத் ஆரம்பிக்கும் எப்படி தெரியுமா? இஸ்ரா மிஅராஜ் சரைத மின் ஹரமின் லைலன் இலா ஹரமின், ஒரு ஹரத்துல இருந்து இன்னொரு ஹரம், மக்கால இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் இரவுல நீங்க போனீங்க யா ரசூலல்லாஹ். எப்படி தெரியுமா? கரும் இருளிலே பரிபூரண சந்திரன் போனது போல் இருந்தது. நீங்க வானத்தின் பக்கம் மேலே மேலே உயர்ந்து சென்றீர்கள். எதுவரை தெரியுமா? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நீங்கள் அடைந்தீர்கள். அதனால அல்லாஹ்வுக்கு இடம் வச்சு அந்த நெருக்கம் அல்ல, அல்லாஹ்வுடைய அன்பில் யாருக்கும் பெறாத ஒரு நெருக்கத்தை நீங்கள் அடைந்தீர்கள். மின் காப கௌசைன், காப கௌசைன் என்ற நெருக்கத்தை நீங்கள் அடைந்தீர்கள். அந்த பைத் எப்படி தெரியுமா முடிக்கிறாங்க? லம் துதுரக் வலம் துரமி, உலகத்தில் இது யாருக்கும் கிடைக்கவில்லை, யாரும் இதை எனக்கு வேண்டும் என்று கேட்கவும் இல்லை. அதுபோல இன்னும் போறாங்க அபூ சலீமா. சுப்ஹானல்லாஹ், அதை பத்தி பேசுறாங்க 10 நிமிஷம் அல்ல, அது ரொம்ப பேசணும். நான் புருதா இருக்கிறதே அத மாதிரி ஒரு அழகு எங்கேயும் பார்க்க முடியாது. புருதாவை போல அழகு உலகத்துல ஒரு கிதாபுக்கு ஒரு விரிவுரை இருக்கலாம், புகாருக்கு 2, 3, 4 விரிவுரை இருக்கும், முஸ்லிமுக்கு நபிமாமுடைய அது மாதிரி விரிவுரைகள் இருக்கும். புருதாவுடைய விரிவுரைகள் எவ்வளவு தெரியுமா? எனக்கு கிடைச்ச பேர்களின் படி 119 விரிவுரைகள். அவ்வளவு அறிஞர்களும் அதுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறான். அப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இன்றைய நைட்ல கிடைச்ச இந்த இஸ்ரா மிஅராஜ் உலகத்துல யாருக்கும் கிடைக்கல, யாராலும் நினைச்சும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கொடுக்கப்பட்ட இரவு தான் இந்த இரவு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த இஸ்ரா மிஅராஜ் கொடுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்தது. ரசூலுல்லாஹ்வுக்கு 2 இழப்புகள் ஏற்படுது. ஒன்று, தந்த மனைவி ஹதீஜா நாய் வஃபாத்தா போறாங்க. 2வது ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா அபூ தாலிப் அவர்கள் வஃபாத்தா போறாங்க. இந்த 2 பேரும் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப துணையாக இருந்தவர்கள். ஹதீஜா நாய் சொல்லவே தேவையில்லை, ரொம்ப துணை. எந்த அளவுக்குன்னா ஒரு செய்தியில வருது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு மகளை மக்காவில் இருக்கும் போது ஒரு மனிதர் முடித்திருந்தார்.
அவங்க ஒரு யுத்தத்துல சிக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க அந்த வந்திக்கிறவங்கள்ட்ட உங்களை நாங்க விடுவிக்கிறோம், ஆனா ஏதாவது பணம் தந்தா விடுவிப்போம், ஏன்னா முஸ்லிம்களுக்கு தேவை. எல்லாரும் பணங்களை கொண்டு வந்து வச்சாங்க. அதுல அவர் என்ன கொண்டாரு தெரியுமா? ஒரு 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 பை கொண்டார். அந்த பையில ஒரு மாலை காணப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க சஹாபிகள்கிட்ட சொன்னாங்க, எல்லாத்தையும் பைத்துல் மாலுக்காக வேண்டி எடுத்துக்கொள்ளலாம், சஹாபிகளே எனக்கு ஒரு அனுமதி தருவீங்களான்னு கேட்டான். என்னன்னு கேட்டான், இந்த மாலை மட்டும் நாங்க வச்சுக்கொள்ளவான்னு கேட்டான். சஹாபிகள் சொன்னாங்க, என்ன யார சொல்ல எங்கள்கிட்ட கேட்கறீங்க, மாலை வச்சுக்கொள்ளவான்னு? அப்படி என்ன இருக்கிறது? நீங்க அனுமதி கேட்கல, எடுத்து அதுல என்ன இருக்கிறது? இது யாரோட மாலை தெரியுமா? என் மனைவி ஹதீஜாவுடைய மாலை. அதனால இந்த மாலையை மட்டும் எனக்கு தந்துருங்க என்றாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு இரக்கம். அந்த மனைவி மூத்தா போறாங்க. இரண்டாவது அபூ தாலிப் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப இரக்கமாக இருந்தார். இந்த ரெண்டு பேரும் ஒரே வருஷத்துல மௌத். அதனால அந்த வருஷத்துக்கு பேர் என்ன தெரியுமா? ஆமுல் ஹுஸ்ன், கவலை வருடம். இந்த வருடம் ரசூலுல்லாஹ்வுக்கு கவலையா? உங்களுக்கு கவலையா ரசூலுல்லாஹ்? ஒரு ஆத்திரமா இருக்குதா? உலகத்துல யாருக்கும் கொடுக்காத சந்தோஷத்தை நான் தருவேன். அதுதான் இஸ்ரா மிஅராஜ். இந்த இஸ்ரா மிஅராஜுடைய இரவுல எல்லாரும் தொழுகை கிடைச்சது. உண்மையிலே தொழுகை தான் கிடைச்சது. சுன்னத்தான சில தொழுகைகளும் கிடைச்சிருக்குது. அல்லாஹ்வோட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினான். ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, பார்க்கவே இல்லை, நேரடியா பார்க்கல என்றுவாங்க. ஆனா பார்த்தாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா நிறைய முஃபஸ்ஸிரீன்கள் பார்த்தாங்கன்னு தான் எழுதுவாங்க. பேசினாங்க, கதைச்சாங்க. இந்த உம்மத்துக்கு நிறைய கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உம்மத்துக்கு அதற்குடியா அல்லாஹ், எப்படியா அல்லாஹ்? அல்லாஹ்வை காணும் போது அல்லாஹ் சொன்னான், அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி, நபியே நாயகமே உங்கள் மீது என்னுடைய சலாம் உண்டாகட்டும். நேரடியா ரசூலுல்லாஹ் அப்ப கூட எனக்கு மட்டும் சலாம் கிடைச்சா போதும்னு சொல்லல, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், எனக்கு மட்டுமல்ல என்ன நல்லடியார்களான சாலிஹீன்களுக்கும் ஒன்று சலாத்தை கொடுக்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு நிறைய கேட்டாங்க. தொழுகை பரிசாக கிடைத்தது. இந்த தொழுகைக்காக வேண்டித்தான் போனாங்களா? தொழுகை போன நேரத்துல கிடைச்சது. ஆனால் தொழுகைக்காக வேண்டி போகல. போன நோக்கம் என்ன தெரியுமா? குர்ஆன் சொல்லுகிறது, லினுரியஹு மின் ஆயாத்தினா, எங்கட அத்தாட்சிகளை காட்டுறதுக்குதான் அவரை கூப்பிட்டோம். மக்கால இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் போற வழியில நிறைய அற்புதங்கள் நடந்தது. கசீபுல் அஹ்மர் என்ற இடத்தால போனாங்க. போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம்ல ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கபிரிலே நின்ற வண்ணம் தொழுது கொண்டிருக்க நான் கண்டேன். இதுல வழிகாட்டி யாருன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவங்க சொல்றபடிதான் போகும் இல்லையா? வழிகாட்டிக்கு மாற்றம் செய்யக்கூடாது. அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க. அவரை நம்பினா அவரை பின்னால வைக்கிறோம், அவர் கூப்பிடுற இடமெல்லாம் வைக்கிறோம். அதனால சொல்லுவாங்கல்ல, சேகுமார கைப்பிடிச்சு அவங்க கூப்பிடுறமெல்லாம் வைக்கிறோம். அங்க உட்கார்ந்து ஒண்ணு சேக சரியா இல்லையா அதெல்லாம் இல்ல, அவர் சொன்னா தெரிஞ்சிடும். ஒரு இடம் வந்தது ரெண்டகா தொழுவோம் சொல்லலாம். ஜிப்ரீலே எழுதி தொலை சொன்னீங்க, இதுதான் பைத்துல் அஹம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம், ரெண்டகா தொழுவோம். இன்னும் கொஞ்சம் வராங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைய அழைப்புகள் கேட்டு, அந்த பக்கம் கூப்பிடுறது, இந்த பக்கம் கூப்பிடுறது, நிறைய அழைப்புகள் சத்தங்கள் கேட்கிறது. ரசூலுல்லாஹ் கண்டுகொள்ளவே இல்லை. யா ரசூலல்லாஹ், யா முஹம்மத், யா ரசூலல்லாஹ், யா முஹம்மத், ரெண்டு பக்கமும் அழைப்புகள் கேட்கிறது. ரசூலுல்லாஹ் கண்டுகொள்ளல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, யா ரசூலல்லாஹ் ரெண்டு பக்கம் அவளை கூப்பிடுறாங்க, நீங்க கண்டுகொள்ளவே இல்லையே. நல்ல வேளை, இந்த பக்கம் கூப்பிட்டது யாரு தெரியுமா? யூதர்கள். இந்த பக்கம் கூப்பிட்டது யாரு தெரியுமா? நசாராக்கள். நீங்க அவங்களுக்கு பதில் சொல்லி இருந்தா உங்களோட உம்மத்துகள் எல்லோரும் யூதர்களாக நசராணிகளாக மாறி இருப்பார்கள். ஒரு இடத்துல வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே பயணத்துல ஒரு தண்ணி கோப்பை, ஒரு பால், இன்னும் மதுபானம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை எடுத்து குடிச்சாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நல்ல வேளை நீங்க பாலை குடிச்சிட்டீங்க, தண்ணி ஹலால் தானங்க, தண்ணிய குடிப்பதில் என்ன இருக்குது? தண்ணிய குடிச்சிருந்தா உங்களோட உம்மத்து எல்லோரும் பாவத்தில் மூழ்கி இருப்பார்கள். மதுபானத்தை ஒரு காலம் குடிக்க மாட்டீங்க, அதை குடிச்சா உங்களோட உம்மத்தே யூத சமுதாயமாக மாறி இருப்பார்கள். ஒன்று ரெண்டு அல்ல, 10 நிமிஷத்துல அலைமோலானுக்கும் பேச முடியாது, எனக்கும் பேச முடியாது. இஸ்ரா மிஅராஜ் என்றது அப்படித்தான், பெரிய நிகழ்வு. சுப்ஹானல்லாஹில் அலீம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்தால போகும்போது ஒரு நல்ல மனம் வருது.
உங்களுக்கு தெரிஞ்சிடும். நல்ல ஒரு மனம் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜிப்ரீலே ஒரு நல்ல மனம் வருது எங்கன்னு கேட்டான். இது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மகள்க தலைய வாரிய பெண்மணித குடும்பம் என்றான். ஒமாஷாவும் அவனுக்கு என்ன நடந்தது? திருமணுக்கு புள்ளை இல்லை, அந்த வளர்ப்பு பிள்ளைகள் இருந்திருக்கு. அதுல ஒரு மகள் இருந்தா. அந்த மகள்த தலைவாடுறதுக்கு ஒரு பெண்ணை செட் பண்ணி வச்சிருந்தான். ஒரு நாள் அவ தலைவாரி கொண்டிருக்கிறார். அந்த பொம்பளை நல்ல பொம்பளை, சாலிஹான பொம்பளை, அல்லாஹ்வை நம்பின பொம்பளை. தலைவாரி கொண்டிருக்கும் போது ஷீப்பு கீழே விடு, பிஸ்மில்லா அப்படின்னா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றதான் ரசூலுல்லாஹ் கொடுக்கப்பட்டது. பிஸ்மில்லா என்ற சொல் எல்லா நபிமாருக்கும் கொடுக்கப்பட்டது. அப்ப சீப்ப பிஸ்மில்லான்னு இருக்கும்போது மகள் கேட்டா, என்ன நீ பிஸ்மில்லான்ற என் வாப்பாவை நீ ரப்பா ஏற்றுக்கொள்ளலையான்னு கேட்டான். நீ வேற, ஓண்ட வாப்பா ஏண்ட வாப்பா, எனக்கு உனக்கு எல்லாருக்கும் ரப்பு அல்லாஹ் தான். அப்ப என் வாப்பா நீ ரப்பா என்ன பிரோன் அப்படித்தான் சொன்னான். ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் பெரிய ரப்பு அப்படின்னா. பாப்பாட்ட போய் சொல்லிக் கொடுப்பேன், போய் சொல்லிக் கொடு அப்படின்னா. போய் சொல்லிக் கொடுத்தா, பாப்பா ஏண்ட விளவாடுற பொம்பளே உங்களை ரப்பாக ஏற்றுக்கொள்ளல. அவ கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வந்தாங்க. என்ன நீ ரப்பாக ஏற்றுக்கொள்ளலையா? நீயா? உனக்கு எனக்கு உலகம் அனைத்துக்கும் ரப்பு அல்லாஹ். உன்னை கண்டிப்பேன் பரவாயில்ல, ஆனா என்ன தண்டிக்க முன்னால என் பிள்ளைகள் எல்லாம் கூட்டுவாரன், அவங்கள ஃபர்ஸ்ட் தண்டனை கொடு. ஏன் தெரியுமா? ஒருவேளை என்ன கொலை செஞ்சுட்டா அவங்கள நீ வழிகெடுத்துருவ. பிள்ளைகள் எல்லோரும் கூட்டிக் கொண்டு வரப்படுறாங்க. கிட்டத்தட்ட 5 பிள்ளைகள் அவருக்கு. ஒரு அடுப்பு மூட்டப்படுகிறது, ஒரு செம்பு சட்டி ஏற்றப்படுகிறது. ஃபிரௌன் ஒவ்வொரு பிள்ளையா தூக்கி அந்த சட்டியில போடுறான். போட்டு போட்டு கேட்கிறாய், இப்ப என்ன சொல்லுகிறாய்? அல்லாஹ் ஒருவன். அடுத்த புள்ளை போடப்படுகிறது, வெறும் எலும்பாக மாறுது அந்த புள்ள. இப்ப என்ன சொல்லுகிறாய்? பயப்படுறியா? அல்லாஹ் ஒருவன். கடைசியா ஒரு கைப்புள்ள அதை தூக்கி அப்படியே போடுறான். போடும் போது அந்த புள்ள சட்டிக்குள்ள இருந்து கொண்டு பேசுது, ஆயே பயப்படாதீங்க, துனியாட அதாபு அவ்வளவு பெருசு இல்ல, ஆகிராட அதாபு தான் பெரியது. அவரு தாயும் தூக்கி அதிலே போடப்பட்டு எல்லோரும் எலும்பாக மாறியதுக்கு பின்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், ஒரு வெள்ள துணியில சுத்தி இந்த இடத்தில் அன்று அடக்கம் செய்யப்பட்டார்கள். அன்று முதல் இன்று வரை இந்த இடம் மனம் வந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் மக்கள் மசூதுல் அக்ஸாவுக்கு போனாங்க. அதுல ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சிருந்தேன், டைம் ஆயிட்டு. ஒரே ஒரு செய்தி. இந்த ஹிரக்கில் என்ற ஒரு மன்னன், இந்த ஹிரக்கில் என்ற ஒரு மன்னன், இவரை அபூ சுஃபியான் ஒரு தடவை சந்திக்க போறாரு. நல்லா கவனிக்கும். அபூ சுஃபியான் சந்திக்க போறாரு. போன டைம்ல அபூ சுஃபியான் அப்ப இஸ்லாத்துக்கு வரல. பின்னால பத்து மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தார் ஹிஜ்ரி 8. அந்த டைம்ல வரல. போன டைம்ல அபூ சுஃபியான் போய் சொன்னாரு, இந்த முகம்மது ஒருத்தர் மக்காவில் இருக்கிறாரு, நிறைய பொய் சொல்றாரு. நிறைய பொய்யண்டா அவரு பொய் சொல்றவர் அல்ல, புதிய அவையெல்லாம் இறக்கிறாரு. எப்படி தெரியுமா? அவரு நபியாம், அவரு ரசூலாம், அவருக்கு வஹி வருதாம், அப்படியா நிறைய சொல்லிக்கொண்டே போறாரு. சொல்லிக்கொண்டே போகும்போது எப்படி இருக்குது உங்களுக்கு? ஹிருக்கல் மன்னன் கேட்டாரு, என்ன அவர் நபின்னு சொன்னா எப்படி நாங்க நம்புறது? இதெல்லாம் அவளுக்கு கேட்கவே கடுப்பாகவே கோபம் வருவே. ஒரு செய்தி சொல்லட்டுமா? அவர் இன்னும் ஒரு கதை விடுறாரு. எப்படி தெரியுமா? ஒரு நாள் நைட்டு அவர் மக்கால இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஒரே நைட்ல வந்து அங்க வானலோகம் போய் தொழுகை எடுத்துக்கொண்டு வந்தாரா என்று சொன்னதோட அந்த சபையில, அதாவது அந்த பள்ளிக்கு பொறுப்பா மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு பொறுப்பா இருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தர் யூத மனிதர். அவர் சொன்னாரு, நீங்க என்ன சொன்னீங்க? அந்த முஹம்மது மக்காவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வந்து அங்கிருந்து வானலோகம் போனாரா, எப்படி என்று விசாரிக்கும் போது இஸ்லாம் மேராஜை பத்தி அப்படியே சொல்லும் போது அவர் ஒரு செய்தி சொல்றாரு, நான் வளமையாக மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கதவுகளை நான் மூடுவேன். தஃப்சீர் இப்னு கஸீர் எழுதுறாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸாவோட கதவுகளை நான் மூடுவேன். லேசான கதவு ஒருத்தருக்கு மூடேது. ஒரு நாள் நைட் ஒரு கதவு மூட பார்க்கிறேன், என்னால மூட முடியல. நான் எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க வாங்க, இந்த கதவை மூட முடியல. நான் இரவுல போக போறேன், திறந்து வச்சுட்டு போக முடியாது. நான் கூப்பிட்டு ஒருவரால் மூட முடியுமான கதவை எல்லோரும் சேர்ந்து மூட பார்த்தோம், மூட முடியல, விட்டுட்டு போயிட்டோம். காலை நேரத்திலே நான் இரவு கழிந்து காலையிலே நான் வந்து பார்க்கும் போது கதவிலே சமூடிப்பது. நான் போய் பார்க்கிறேன், ஒரு கல்லிடத்தில கல்லுக்கிட்ட ஒரு மிருகத்தை கொண்டு வந்து கட்டி வைத்த அடையாளம், கால் அடையாளங்கள் எல்லாம் இருந்தது.
அந்த யூதர் சொல்லுகிறார், அவர் சொன்னது உண்மை. அன்று இரவு அவர் மக்காவில் இருந்து இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வந்திருக்கிறார். ஹெர்கல் மன்னர் சொன்னார், மதீனாவுக்கு போகும் வழி என்னால் முடியுமாக இருந்தால் அந்த முஹம்மது நபியின் காலை கழுகி தண்ணீர் குடித்திருப்பேன். இன்னும் இருக்குது நிறைய செய்திகள். சரி, முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். அப்படியான ஒரு புனிதமான இரவு இஸ்ரா மிஅராஜுடைய இரவு. அல்லாஹு தஆலா இந்த இரவுல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது போல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் எல்லா விதமான சந்தோஷங்கள் பாக்கியங்களையும் தந்தரலுக்குமாக. அல்லாஹ் இந்த இரவுல இந்த உம்மு ஸவாயாவுக்கு யாரெல்லாம் வருகை தந்தார்களோ அவர்களை நீ பொருந்திக் கொள்வாயா, அவர்களுடைய கஷ்டங்களை நீக்கி வைப்பாயா, கவலைகளை போக்கி வைப்பாயா. நீ இந்த ஆயுளை இங்கே வந்தவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அவர்களுடைய பிள்ளை குட்டிகளுக்கும் அவர்களுடைய மனைவி மக்களுக்கும் நம்மை காணும் போது யாரெல்லாம் ஆசையை சொல்கிறார்கள் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தருவாயா ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த இஸ்ரா மிஅராஜுடைய இரவுல புருதா தமாம யாரெல்லாம் இங்கே உணவு கொடுக்க ஏற்பாடு செய்தார்களோ அவர்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயா, அவர்களுடைய ரிஸ்குகளை விசாலமாக்கி கொடுத்தருவாய். கவலைகளை, கண்ணூறுகள், சூனியங்கள், பலாய் முசீபத்துகள், திடீர் மௌத்துகள் அனைத்தை விட்டும் அவர்களையும் நம்மையும் பாதுகாத்தருவாயா. இந்த மஜ்லிஸை சிறந்த முறையில வரும் காலங்களிலும் எதிர்காலங்களிலும் தொடர்ந்து மறுமை நாள் வரை நம்முடைய சமுதாயங்கள், பிள்ளை குட்டிகள் இருந்து கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி கொடுத்தருவாயா. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர் கல்கி سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون، سلام على المرسلين والحمد لله رب நாங்க பாப்புலர் ஆகினாலும் உங்களோட வயசை எட்டு பிடிக்கல எங்களுக்கு. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال، حمدا يعافي نعمه ويكافئ مزيدا. واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الصلاة والسلام على سيدنا ومولانا محمد وآله وصحبه أجمعين. اللهم لا تدع لنا في مقامنا هذا ذنبا إلا غفرته، ولا عيبا إلا سترته، ولا دينا إلا قضيته وأديته، ولا مريضا إلا شفيته وعافيته، ولا حاجة من حوائج الدنيا فيها رضا ولنا صلاح إلا قضيتها وكنها يا رب العالمين. اللهم افعل بنا وبهم عاجلا وآجلا في الدنيا والآخرة.
ما أنت له أهل إنك غفور حليم جواد كريم رؤوف رحيم. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. ما شاء الله. الله لا إله إلا